சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா சுபாஷ் கிட்ட ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுத்துட்டு இதில் சுபாஷ் சொப்னா அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொந்த பந்தம்னு மாற்றி சொல்லிடுறாங்க. சீதா அப்பாடா தப்புச்சண்டா சாமிங்கிற மாதிரி சுபாஷ் யோசிச்சுட்ருக்க. வேணாம் இதே போதும் பாஸ், இது உங்கள் கையாலேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் கிட்ட கொடுத்துட்றாங்க இன்விடேஷனை. சீதா சரின்னு சுபாஷும் வேற வழி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் மகா அர்ச்சனா சேது எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. சித்தப்பா அதை தூக்கி போடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, உங்களை தான் போய் படிக்க சொன்னல போங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல, ஓடுங்க சில்வண்டுங்களா, இல்லைன்னா நீங்களும் தெருவா போய் பத்திரிக்கை கொடுக்கணும் பரவாயில்லையான்னு சீதா கேட்க 3 பேருமே உள்ளே போயிடுறாங்க. மகா பேசாமல் நம்ம சுபாஷை ஹைதராபாத் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடலாமா, இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சேது சொல்ல, உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கீங்க, கூப்பிட்டு பேசி நாளைக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு மகா சொல்ல, டே சுபாஷ் இங்கே வாடா அப்படின்னு சேது கூப்பிட, சின்ன மாமாகாரு பெரிய மாமாகாரு கூப்பிடுறாங்க, போங்க போங்க அப்படின்னு சீதா சொல்ல சுபாஷும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சேது தனியாக சுபாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் மகா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அண்ணன் சொல்லிட்டீங்களா, என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தானே சொப்னாவை அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சுபாஷ் கேட்க, வாங்குவேன், முதல்ல சொல்கிறத முழுசா கேள்றா, முதல்ல நீ இங்கே இருக்க வேண்டாம், ஹைதராபாத் போயிடு அப்படின்னு சேது சொல்ல, அண்ணன் அர்ச்சனா என்ன சொன்னானே, சொப்னா விஷயத்த சொன்னதோ அழுதாளா அப்படின்னு கேட்க, டே சாகடிக்காதடா, முதல்ல நான் சொல்கிறத கேளு, சொப்னாவை பற்றி எதுவும் சொல்லலை, நீ இங்கே இருந்ததா சீதா உன்னை வச்சு கேம் விளையாண்டு மீரா சத்யம் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், சொப்னா வளைச்சிட்டு பேசாமல் ஹைதராபாத் போயிடு அப்படின்னு சேது சொல்ல, நல்ல ஐடியா எப்படின்னு அப்படின்னு சுபாஷ் கேட்க, கொஞ்ச நாள் நீயும் ஹைதராபாத்லேயே இரு, சொப்னா இங்கே இருந்தால் தான் பிரச்சனை, அதனால் அவங்களையும் வீட்டை காலி பண்ணிவிட்டு ஹைதராபாத்துக்கே கூட்டிகிட்டு போயிடு, அப்படியே அவங்க மொபைல் நம்பரெல்லாம் மாற்றிடு, போனால் மட்டும் பத்தாது, அப்படியே நைஸாக பேசி அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு கழட்டி விட்டுட்டு தான் இங்கே வரணும் அப்படின்னு சேது சொல்ல, சொப்னா பேபி ஒத்துப்பாளானுங்கிறாங்க சுபாஷ். அப்போது அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சேது கேட்க, அர்ச்சனானா எனக்கு உயிர்ன அப்படின்னு சுபாஷ் சொல்ல, நிஜம்தானேங்கிறாங்க சேது. சுபாஷும் ஆமாங்கிறாங்க. டேய் கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதடா, இந்த விஷயம் மகாக்கும் அர்ச்சனாவுக்கு மட்டும் தெரிஞ்சது செத்தடா நீ அப்படின்னு சொல்ல, ஆனால் தெரிய வேண்டானாங்கிறாங்க சுபாஷ். எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, சொல்கிறது புரியுதுல, சொப்னா கிட்ட பேசி அங்கேயே செட்டில்மெண்ட் கொடுத்து அப்படியே விட்டுட்டு தான் வரணும், இல்லைன்னா ஒரு பைசா கூட உனக்கு தரமாட்டேன், நீ தெருவில் தான் நிற்கணும், மறுபடியும் தப்பு பண்ணாதான் நான் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு சேது சொல்ல, அண்ணனே சொப்னா கூட போக சொல்லிட்டாரு, ஜாலி தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க சுபாஷ். இன்னொரு பக்கம் மகாவை பார்க்கறதுக்காக அர்ச்சனா வந்திருக்காங்க. என்ன மகா கூப்பிட்ட, அந்த தையல்காரியை அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல உட்காருங்க, அந்த தையல்காரியை முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், நான் எதுக்கு இங்கே உங்களை கூப்பிட்டேன்னா நாளைக்கு காலையில் மாப்பிள்ளை பார்க்க போகணும் அப்படின்னு மகா சொல்ல, யாருக்குங்கிறாங்க அர்ச்சனா. மீராக்குன்னு சொல்ல, மீராக்கா அதான் 7 வருஷமாக அவள் ஒருத்தனை பார்த்து வச்சிருக்காளே, நாம் எதுக்கு பார்க்கணுன்னு கேட்க, சத்யனுக்கு மீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டு மாப்பிள்ளையை வச்சுக்கலாமா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை அவள் பார்த்துட்டாளேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அவள் பார்த்தா நமக்கு என்ன, நாம சொல்கிறவங்க தான் அவளுக்கு புருஷன் அப்படின்னு மகா சொல்ல, கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அந்த மீரா ஒத்துக்கணுமே அப்படின்னு கேட்க, அக்கா மீரா சம்மதிக்கக்கூடாது, மீராக்கு பிடிக்காத ஒருத்தனை தான், மீராக்கு சுத்தமாக பிடிக்காத ஒருத்தனை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் அவள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பா அப்படின்னு சொல்ல, சூப்பர் மகா மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்க, அது சஸ்பென்ஸுங்கிறாங்க மகா. மகா சொல்லு மகா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்ல, என்ன இது நீ புதிர் போடுற அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படி தான், நீங்கள் யோசிக்கவே முடியாத இடங்கிறாங்க மகா. அவ்வளோ நல்ல இடமா அப்படின்னு கேட்க, இல்லை அவ்வளோ மோசமான இடம், சரிக்கா குட் நைட் அப்படின்னு மகா சொல்ல, மகா எனக்கு இது தெரிஞ்சுக்கலன்னா தூக்கமே வராது மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அக்கா ரொம்ப நேரம் நான் புக்கை படிச்சுட்டேன், எனக்கு தூக்க கண்ணை கட்டுது அப்படின்னு மகா சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும், இந்த ஃபுல் நைட் என் தூக்கத்தையே கெடுத்துட்டு போ மகா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மகா அர்ச்சனா 2 பேருமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன மகா இவ்வளோ வசதியான இடத்த பார்த்துருக்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க, இது பார்க்க தான் ரொம்ப வசதியான இடம், ஆனால் பக்கா லோக்கல் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. அவர் பார்த்தா அங்கே பயங்கரமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. டே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, தயவு செஞ்சு வாடா ரெடி ஆகி அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்ப்பா தயவு செஞ்சு நீங்கள் போங்க, நான் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுவேங்கிறாங்க அந்த மாப்பிள்ளை. மகா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏற்கனவே இந்த மாப்பிள்ளைக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு, முதல் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, 2வது ஒய்ஃப் கல்யாணம் ஆனால் ஒரே வாரத்திலேயே ஓடிட்டா அப்படின்னு சொல்ல, மகா சூப்பர் மகாங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மகா மீராவை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பா கீழே இறங்கி ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நிச்சயம் முடியட்டும் விருந்தே சாப்பிட்றேங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையும் இறங்கி வராங்க. இன்னொரு பக்கம் சத்யன் மீரா கிட்ட ஒரு சின்ன பாக்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி மீரா கேட்க, ஓப்பன் பண்ணி பாருங்கிறாங்க சத்யன். சரின்னு மீராவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கண்ணில் கண்ணீர் வடிக்கிறாங்க. அது ஏன்னா
மீரா இவ்வளோ வருஷமாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அது என்னன்னா தாலி. அதை பார்த்து சத்யனு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் மீராவை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு மகா சொல்ல, அதுக்கு அவசியம் இல்லைங்கிறாங்க அந்த மாப்பிள்ளை. இல்லை, கல்யாணத்தில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, மீரா ரொம்ப நல்ல பொண்ணு, சொத்துக்கு ஆசைப்பட்டு சத்யன்னு ஒருத்தன் மீராவை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு மகா சொல்ல, அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, டோன்ட் வரி, மீராவும் சத்யனும் 7 வருஷமா காதலிக்கிறாங்க, ஆம் ரைட் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை கேட்க, ரைட்டுங்கிறாங்க மகா. ஐ திங்க் சத்யனை உங்களுக்கு பிடிக்காது, அதனால மீராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆம் ரைட் அப்படின்னு கேட்க, அதுக்கும் ரைட்டுங்கிறாங்க மகா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, காதல் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல டாட்டர் இன் லாவாகவும் எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருந்தால் போதும். எங்கிட்டையும் ஒரு சில மைனஸ் இருக்குது, ஸோ நத்திங் டு வரி, ரைட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்வேஸ் யூ ஆர் ரைட்டுங்கிறாங்க மகா. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா கேட்க, ஆல்ரெடி அடித்த இன்விடேஷன் படியே இருக்கட்டும், ஆனால் மாப்பிள்ளை தான் சேஞ்ச் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல, வாவ் சூப்பர், அதே டேட்டில் வச்சாதான் எங்களுக்கும் நல்லது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் மகா, அதே டேட்டில் கல்யாணத்தை வச்சு மீராக்கும் விஷாலுக்கும் கல்யாணத்தை பண்ணி அந்த தையல்காரியை வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எஸ், அந்த தையல்காரியை முதல்ல அடக்கணுங்கிறாங்க மகா. கல்யாணத்தை எந்த லெவலில் வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரே பையன்தான், அதனால் இந்த கல்யாணத்தை அமக்கலப்படுத்திடலாம் அப்படின்னு விஷால் அப்பா சொல்ல, கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணிவிட்டு ரிசப்ஷனை பெருசாக பண்ணிக்கலாம், ஏன்னா எதுக்கும் டைம் இல்லைன்னு மகா சொல்ல, அது உங்கள் விருப்பங்கிறாங்க விஷாலோடப்பா. விஷாலும் ஓகேங்கிறாங்க. அந்த மீராக்கு கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் பெருசாக வேற பண்ணணுமா அப்படின்னு அர்ச்சனை கேட்க, மகா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, அப்போது கல்யாணம் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஃபிக்ஸுங்கிறாங்க மகா. இங்கே பாருங்கள், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது குழப்பம் நடந்தால் நான் சரியான டென்ஷன் ஆயிடுவேன், எங்கள் அப்பா என்னை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க, டே நீ உள்ளே போங்கிறாங்க அவங்கப்பா. இல்லை அவர் ஏதோ சொல்ல வராரு, சொல்லட்டுங்கிறாங்க மகா. அது ஒன்றும் இல்லை, காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்குது, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் கல்யாணம் மட்டும் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், அப்போ உங்கள் 2 பேத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு விஷால் சொல்ல, ஷாக் ஆயிடுறாங்க மகாவும் அர்ச்சனாவும். அப்போது எல்லாம் ஓகே தானே, மேரேஜ் ஃபிக்ஸ் தானே, ஆம் ரைட் அப்படின்னு சொல்லி விஷால் கேட்க, ரைட் அப்படின்னு ஷாக்லேயே இருக்காங்க மகா. இன்னொரு பக்கம் சீதா மீரா கிட்ட, என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரியா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சுன்னு தெரியல சீதா, திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, எனக்குள்ளேயும் சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்கு, ஆனால் அது காட்டக்கூடாது, கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதனால தான் அப்படி இருக்கேன்னு சீதா சொல்றாங்க, பட் நடக்க விடாம தடுக்க எதுவும் பண்ணல அப்படின்னு சத்யன் கேட்க, இல்லை எதுவும் பண்ணல, சும்மா மிரட்டல் தான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, மீரா தான் அடம்பிடிக்கிறா, இல்லைன்னா இப்பவே கோயில வச்சு தலையை கட்டிடுவேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சத்யன் கேட்க, இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் 2-3 நாள் தானே, அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் மேலத்தாளத்தோட தாலி கட்டுங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஓகே அதுவும் சரிதாங்கிறாங்க சத்யன். அதுக்கப்புறம் சீதா மீரா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வெளியே நிறைய கார் நிற்கிறத பார்த்துட்டு, என்ன இது நம்ம வீட்டில் நிறைய கார் நிற்குது, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவரும் நிறைய லேடிஸ் தட்டிலையெல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க, என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்க, மகாவும் அர்ச்சனாவும் முடியாமல் படுத்து கிடக்குறாங்களே, அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, மீராக்கா நீங்களும் நல்லா காமெடி பண்ணுறீங்க, சூப்பர்க்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, சரி முதல்ல 2 பேரும் போய் இந்த மாங்கல்யத்தை வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. மகா அவங்களோட மொத்த ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல விஷால் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. மீரா வந்ததும், இதுதான் பொண்ணு, நீங்க பார்க்க வந்த மீரா அப்படின்னு மகா சொல்ல, பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷாலோட அப்பா கேட்க, சூப்பரா இருக்குங்கிறாங்க விஷால். மீராக்கா இது சூர்யா கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த கம்பெனியோட ஓனர், இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சீதா மீரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மகா, மீரா வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீராவையும் சீதாவையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு மகா சொல்ல, பின்னாடியே சேது என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவ எங்க சொல்றா அப்படின்னு மகா கேட்க, பேசாம இருந்தா எப்படி அப்படின்னு சேது கேட்க, என்ன பேச வேண்டியது இருக்கு, என்ன நாடகம் இதெல்லாம் அப்படின்னு மீரா கேட்க, அதான் சொன்னேன்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு அப்படின்னு மகா சொல்ல, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, தாலி கூட வாங்கியாச்சு, எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீரா கேட்க, குழப்பம் பண்ணிட்டு இருக்கோமா, உனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மகா சொல்ல, எது நல்லது, நிச்சயமானவளுக்கு இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றதா அப்படின்னு மீரா கேட்க, எல்லாம் உங்க ஏற்பாடா, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்ல, நீ வாய மூடுங்கிறாங்க மகா. சீதா வாய மூடிட்டா எல்லாம் சரியாயிருமா, இது ஏன் வாழ்க்கை, தயவு செஞ்சு விளையாடாதீங்க அப்படின்னு மீரா சொல்ல, நாங்கள் ஒன்றும் விளையாடல, உனக்கு யார் சரியான மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், விஷால் தான் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு சேது சொல்ல, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கிறாங்க மீரா. உன்னை கேட்டுதான் இந்த வீட்டில் எல்லாம் பண்ணுமா, இந்த வீட்டில் என்ன நடக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது மகா,
மகா என்ன நினைக்கிறாளோ அதான் நடக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, வந்திருக்கிற மாப்பிள்ள மகா முடிவு பண்ண மாப்பிள்ள, அவன் தான் உனக்கு புருஷன், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், போய் ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சேது சொல்ல, அதெல்லாம் முடியாது, கண்டவனுக்கெல்லாம் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது, வேணும்னா உங்கள் பொண்ணுங்களை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு மீரா சொல்ல, மீரா அடம் பிடிக்காத, எல்லாரும் அங்கே காத்துட்டு இருக்காங்க, மரியாதையா வா அப்படின்னு மகா சொல்ல, முடியாதுங்கிறாங்க மீரா. உடனே அறையலான்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க. அப்போ சீதா கரெக்டாக கையை பிடிச்சிடுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.